இதெல்லாம் ஆல்ரெடி எங்கேயோ நடந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு, ஆனா நடக்காத மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. இல்ல உனக்கு ஷார்ட் டைம் மெமரி லாஸ்ல, அதனால உனக்கு அப்படி தோணும்னு நினைக்கிறேன். ஓ ஆமால. ஆமா, இப்போ நம்ம எங்க போறோம்? மொட்டை மாடிக்கு. மாடிக்கு கன்ஃபார்மா அதேதான். மொட்டை மாடி தானே ரோஹித், அதுக்கே இப்படி ஷாக் ஆயிட்டு இருக்க? ஷாக்லாம் ஆகல. மொட்டை மாடியில போய் நம்ம என்ன பேச போறோம்? அது இங்கே பேசலாமே. உனக்கும் தூக்கம் வரல, எனக்கும் தூக்கம் வரல. ஒரு சின்ன சேஞ்சுக்காக மொட்டை மாடிக்கு போய் பேசிட்டு இருக்கலாம்னு சொன்னேன். ஆஹா, இவ என்னமோ திருப்பி பிளான் பண்ணிட்டா. அதனால தான் இவ்வளோ கம்பல் பண்றா. இறைவா, நீதான் என்ன காப்பாத்தணும். ரோஹித் வா, ரோஹித் வா. போ. சக்திக்கு இருக்கிற பிடிவாதம் இருக்கே. இன்னைக்கு சூழ்நிலை வேற சரியில்லை. வராதுன்னு சொன்னா கேக்குறாளா? இன்னைக்குன்னு பார்த்து வீட்டுல யாருமே தூங்கல. இவ எப்படி வரப்போறானே தெரியலையே. ஐயோ, அம்மா மட்டும் சக்தியை பார்த்துட்டாங்க. சோலி முடிஞ்சதுடா வெற்றி. போன் பண்ணி அவளை திட்டலான்னு பார்த்தா போனை வேற வீட்டுல வச்சுட்டு வந்துட்டா. இவளுக்கு இருக்கிற திமிருக்கு உன்னை வச்சுக்கிறேன். நீ என்ன நடக்க போதுனே தெரியலடா வெற்றி. ஐயோ இந்நேரத்தில் இங்க உட்காந்து என்ன பேச்சு வேண்டி கிடக்கு இவங்களுக்கு? பேசாம போய் தூங்க வேண்டியதானே. எந்த வழியா வருவானும் தெரியல. வந்தா மாட்டிப்பாளே. ஐயோ ஐயோ ஐயோ, எல்லாரும் ஆடாம அசையாம அதே இடத்துல உட்கார்ந்து இருக்காங்க. சக்தி உன்னை புலம்ப வச்சிட்டாடா, புலம்ப வச்சிட்டா. இப்ப எப்படி சமாளிக்க போறோன்னே தெரியலையே. சக்தி வந்துட்டாளா? தயவு செஞ்சு முன்வாசல் வழியா மட்டும் வந்துடாத. வந்தா மாட்டிப்படி. அம்மா மட்டும் நான் பார்த்தாங்க, அவ்வளவுதான், சோலி முடிஞ்சது. டைம் வேற ஆயிட்டே இருக்கே. இவ வருவாளா மாட்டாளா? என்ன பண்ண போறானே தெரியலையா வெற்றி. வந்தா இத்தனை பேரையும் மீறி என்ன பார்க்க வந்துருவாளா அவ? ஐயோ, இவங்க கண்ணில் பட்டா பூசணிக்கா மாதிரி நசுக்கிடுவாங்களே. டேய், உன்னை பாக்குறதுக்காக கிட்டத்தட்ட ஒரு திருடி மாதிரி மேலே ஏறி வந்திருக்கேன். என்ன பார்த்து நீ ஷாக்காக போற. இவ எப்படி வந்தான்னு நீ நினைக்க போற. வெற்றி, ஐம் ஹாப்பிடா. இவன் நிஜமாவே வரேன்னு சொன்னாளா? இல்ல நம்மள டென்ஷன் பண்றதுக்காக வரேன்னு சொன்னாளா? இல்லையே, துர்காவும் யமுனாவும் தெளிவா சொன்னாங்களே அவ கிளம்பிட்டான்னு. இருக்காது. வெற்றி, இவ சும்மா சொல்லுவா, ஆனா வரமாட்டான்னு தானே நீ நினைச்சுக்கிட்டு இருப்ப. நான் சொன்னா சொன்னதுதான். வந்தாச்சு.
அடுத்து புறம் கொள்ள பெறதுதான். இப்ப எப்படி எகிரி குதிக்கிறேன்னு பாரு. ஐயோ, வீட்ல வேற அம்மா அவ்வளவு கோவத்தில் இருக்காங்களே. இப்ப இவங்க வரலன்னு யார் அழுதா? போன்ல சொன்னா பத்தாதா? டேய் வெற்றி, இன்னைக்குன்னு பார்த்தா உன் பர்த்டே வரணுமாடா? ஐயோ, ஏன் இப்படி நர்வஸா இருக்க? இல்லையே, நான் நார்மலாக தான் இருக்கேன். ஆனா உன்னை பார்த்தா நர்வஸா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. என்னாச்சு? அது ஷார்ட் டேர்ம் மெமரி லாஸ்ன்னு சொன்னல, அதோட ஞாபகம் திடீர்னு வந்துட்டு போகுது, ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகுது. அதனால தான் நினைக்கிறேன். ரோஹித், நம்ம ஹனிமூன் போனதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கா? ஹனிமூனா? எப்போ போனோம்? என்ன ரோஹித் சொல்ற? ஹனிமூன் போன வரைக்கும் ஞாபகம் இருக்குன்னு தானே சொன்னேன். அதுக்கப்புறம் நடந்தது தானே மறந்துருச்சுன்னு சொன்னேன். ஓ, அதை சொல்றியா? அது ஞாபகம் இருக்கு, ஆனா அதுக்கப்புறம் நடந்த எதுவுமே ஞாபகத்துல இல்லை. ரோஹித், திரும்ப உனக்கு அது எதுவுமே ஞாபகத்துக்கு வரலையா? 10-15 நாள்ல தான் வந்துரும்னு டாக்டர் சொன்னாரே. அப்படி சொல்லல, 15 நாள்லயும் வரலாம், இல்ல 15 வருஷம் கழிச்சும் வரலாம்னு சொன்னாரு. இதெல்லாம் மட்டும் உனக்கு கரெக்டா ஞாபகம் இருக்கு எப்படி? அது டாக்டர் ட்ரீட்மெண்ட்க்கு அப்புறம் சொன்னார்ல, அதான். ஓஹோ, சரி. அப்போ உனக்கு எப்போ பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வரும்? விடமாட்டா போல இருக்கு. தெரியல பூஜா. ராஸ்கல், என்கிட்டயே நடிக்கிறியா? நான் அப்படியே இங்க தள்ளி விடலாமான்னு இருக்கு. இதுக்கா பூஜா மேல கூட்டு வந்த? இது நம்ம கீழே பேசிருக்கலாமே. பூஜா, நம்ம இங்கிருந்தே பேசலாமே. ஏன், என்னாச்சு? ஒண்ணு இல்லையே. என்ன யாரையும் கீழே பாக்குற மாதிரி இருக்கு? இல்லையே, அப்படிலாம் எதுவும் இல்லையே. யாரோ போன மாதிரி இருந்தது. யாரா இருக்கும்? சக்தி வெற்றியை பார்க்க வந்திருக்கான்னு நினைக்கிறேன். இவ கண்ணில் பட்டா பிரச்சனை ஆயிடும். அப்புறம் பூஜா சொல்லு. ரோஹித், எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு, நம்ம அப்புறமா பேசலாம். ஏய், நீ தானே பேசணும்னு சொல்லி கூப்பிட்டு வந்த. நான் தான் கூட்டிட்டு வந்தேன், ஆனா இப்ப கொஞ்சம் டயர்டா இருக்கு. சரியா? சக்தி எங்க போயிருப்பாங்க? இவ வேற கீழே போறாளே, சக்தியை பார்த்திருப்பாளோ? அம்மா, ஆமா, என்ன பாடுபடுத்துறா இவ சாமி? ஆமா, இந்த பொண்டாட்டிங்களே இப்படிதான் புருஷனை பாடாப்படுத்துவாங்களோ? அதுல என்னதான் அவங்களுக்கு சந்தோஷனே தெரியல. ஹாப்பி பர்த்டே வெற்றி.
எப்படி வந்த நீ? நடந்து வந்தேன். இங்க எப்படி வந்த? கயிறு கட்டி உனக்காக ஏறி இப்போ நான் அணைஞ்சுக்கிட்டு இருக்கேன். நான் தான் வர வேணான்னு சொன்னேன்ல. நான் வந்துடுவேன்னு பயந்துகிட்டு இருந்தியா? ஒருவேளை நான் வரலனா நீ ஏமாந்துருப்பல்ல. நீ ஏமாந்துருவன் தான் இவ்வளவு கஷ்டப்பட்டு பூவை நீட்டிக்கிட்டு இருக்கேன். நீ கேள்வி மேல கேள்வி. என்ன ஸ்கூல் பேக்ல எடுத்துட்டு வந்திருக்க? நில்றா. என்னடா எங்கடா போற? பாத்ரூம் போறேன்டா. டேய், பாத்ரூம் வீட்டுக்குள்ள இருக்கு, நீ எங்க போற? கலகலன்னு காத்தாட போனதாட கலர்ஃபுல்லா இருக்கும். எங்க போயிட்டு இருக்கே? கருமம், நம்ம இங்க இருக்கிற பாத்ரூமுக்கு போலாம். மழை வேற எந்த இடத்துல பெய்யும் தெரியாம பெஞ்சுக்கிட்டு இருக்கேன். இருக்குது இந்த நேரம் மழை பெஞ்சுக்கிட்டு கொஞ்ச நேரம் நில்லுவே. யாரு இந்த ஏணியை வச்சிருப்பா? ஒரு பேர் திருட வந்துட்டானோ? இவங்கள நான் யாருன்னு காட்டேன்டா. அவனை எனக்கு செத்தீங்கடா. கயிறு இருந்தால் சக்தி சிஸ்டர் வந்ததை இவ கண்டுபிடிச்சிருவா. இப்போ என்ன பண்ணுறது? வேறு வழியே இல்லை, போட்டு தள்ளுற வேண்டியது. நானும் ரோஹித்தும் மொட்டை மாடியில் பேசிட்டு இருந்தப்போ யாரும் வந்த மாதிரி இருந்ததே.
கயிறு எங்க போச்சு? சக்தி சிஸ்டர் பயங்கரமான ஆளா இருப்பாங்க போல இருக்கு. இது எதுக்கு? தான் பார்த்தோம். பூஜா நீ என்ன பண்ற? நீயா? பயந்தே போயிட்டேன். என்கிட்ட அப்புறம் பேசுன்னு சொல்லி இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இல்ல யாரோ அந்த பக்கம் வந்த மாதிரியே இருந்துச்சு. அது நம்ம திடீர்னு இந்த பக்கம் வந்திருப்பான். அப்ப நான் பார்த்து வேற யாரோ வந்திருக்கான்னு நினைச்சிருப்பேன். அது திடீர்னு மாதிரி இல்லையே. ஹலோ, இந்நேரத்தில் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் பாத்ரூம் போக வந்தேன். ஏன் போகக்கூடாதா? ஒருத்தன் ஆனா சொன்னல பூஜா, பாப்பலாம் வா. இல்ல ரோஹித். போ ஓ ஊது வெற்றி. Happy birthday to you. Happy birthday to you, வெற்றி. எம்புட்டு இருக்குது ஆசை ஓ மேல, அத காட்ட போறேன். அம்பிட்டு அழகையும் நீங்க தாலாட்ட கொடியேத்த வார. உள்ளத்தை கொடுத்தவ ஏங்கும் போது உம்முன்னு இருக்கிறியே. செல்லத்தை இடத்துக்கு கேட்க வேணாம் அம்மம்மா சத்திரியே. கொட்டி கவுக்குற ஆளையே இந்த ஆடி. என்ன ஓவரா கோவப்பட்ட? உம்மன் இருந்தா வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு கத்துன. இப்போ என்ன என்ன உன் பக்கத்துல கூப்பிடுற? அது நீ ரோஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி, இது ரோஸ் கொடுத்ததுக்கு பின்னாடி. டைம் ஆச்சுடா. நான் இங்க இருந்து நீ ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்ப. என்ன நீ போக விட மாட்ட? ஏய். நான் கிளம்புறேன். இருடி, எங்க போற? இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போயேன். கொல்ல போறேன் பாத்துக்கோ. எங்க அம்மா எந்திரிச்சா நான் எங்கன்னு கேட்டாங்கன்னா யமுனாவும் துர்காவும் என்ன பதில் சொல்லுவாங்க? அதெல்லாம் சமாளிச்சுக்கலாம். அதான் வந்துட்டேல, காலையில போய்க்கலாமே. டேய், நான் யார் கண்ணிலையும் மாற்றத்துக்கு முன்னாடி நான் கிளம்புறது தான் சேஃப். நான் வரேன். see you bye. ஏய், இருடி பொண்டாட்டி. ரொம்ப தேங்க்ஸ் டி. டேய், தேங்க்ஸ் எல்லாம் நாளைக்கு சொல்லிக்கோ. இப்போ நீ ஆளை விடு. ஏய். நான் கிளம்புறேன். ஏய், இரு. ஐயோ, என்னாச்சு? கயிறு காணோம்டா. ஏய், ஆமா கயிறை காணோம். அப்புறம் எப்படி உள்ள வந்த நீ? கொன்னுடுவோம் பாரு. வரும்போது இருந்துச்சுடா, இப்ப காணோம். ஏய், என்னடி சொல்ற? விளையாடுறியா? யார் கயிறை கழட்டி இருப்பா? அத பத்தி அப்புறம் பேசிக்கலாம். இப்போ நான் எப்படி வெளியில போறது? அதுக்கு ஒரு வழியை சொல்லு. இப்படி எல்லாம் ஏதாவது நடக்கணும் தான் உன்னை வராத வராதன்னு சொன்னேன். கேட்டியாடி? ஏண்டா, ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடிதான் வந்ததுதான் வந்துட்டேன். இருந்துட்டு காலையில போன்னு சொன்னேன். இப்போ மாத்தி பேசுற. அது கயிறு இருக்குன்னு நினைச்சு சொன்னேன். அதான் கயிறு இல்லல. இப்ப என்னடி பண்றது? இப்படி சொன்னா என்னடா அர்த்தம்? ஏதாவது பண்ணுடா. சரி சரி சரி, பதட்டப்படாத, ஏதாவது பண்ணுவோம். உன்னை எப்படியாவது அனுப்பணுமே வெளியே. டேய், வெளிய அனுப்புறேன்னு சொல்லாதடா. எப்படி அனுப்ப போறேன்னு சொல்லு. ஏய், கொஞ்சம் யோசிக்க வர்றீ. டேய், எனக்கு என்னமோ மாட்டிக்கு போற தோணுதுடா. ஐயோ,
யாரா வராங்க? அந்த திடீர்னா தான் இருப்பான். அவன் தான் எனக்கு தூக்கம் வரலன்னு சொல்லி டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தான். இரு, அவன் என்ன பண்றன்னு பாரு. டேய், திடீர்னா இருந்தா சமாளிச்சிடலாம். உங்க அம்மாவா இருந்தா? என்னடி சொன்ன? தெரியல. டேய், நான் தான் சொன்னேன்ல, உங்க அம்மா தான். நான் மாட்டிக்கிட்டேன்டா. ஏய், எங்கடி ஓடுற? அப்படியே உன்னை விட்டனா நம்ம தாண்டி மாட்டிக்கிட்டோம். ஏய், இரு இரு இரு, நீ ஒண்ணு பண்ணு, வாயை திறக்காம அங்க போய் ஒளிஞ்சுக்கோ. நான் போய் இப்படியே சமாளிக்கிறேன். போ போ.